அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில மொழிகளில் உயர்நீதிமன்ற நடைமுறைகள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மீது கேட்கப்பட்டுச்சு. தமிழக உறுப்பினர் ஒருவர் தான் வந்து அந்த கேள்வியை கேட்டிருப்பார். ஸோ அந்த கேள்விக்கான மத்திய அரசாங்கத்தின் விளக்கம், அரசியலமைப்பு நடைமுறைகள் என்னவாக இருக்கு, இவ்வளவு நாள் அந்த வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 341A, ஓகேங்களா, 348(1)A படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்காடு மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இருந்தாலும் ஆர்டிகல் 348 அதுல சப்கிளாஸ் 2 அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேர்ல அந்த மாநிலத்தோட தாய்மொழியை வந்து வழக்காடு மொழியாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேங்களா, அப்ப ரெண்டு ஆர்டிகல் 348(1)A என்ன சொல்லுது, நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கோர்ட் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 348(2) என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில ஆளுநர் கவர்னர் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கி அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜை ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ்ல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்ல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு அந்த நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து மொழிபெயர்த்து இருக்கணும் அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் செக்ஷன் 7 வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இருந்தாலும் 1965 மே 21 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அரசாங்கத்தினுடைய ஆளுநர் வந்து மாநிலத்துடைய மொழியை வந்து நமக்கு வழக்காடு மொழியாக கொண்டு வரதுக்கான ஒரு விஷயத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கேபினெட் கிட்ட போயிட்டு தான் எப்படி குடியரசுத் தலைவருக்கு போகும், சரிங்களா? ஸோ அந்த கேபினெட் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக்குறாங்க, சரிங்களா? உச்சநீதிமன்ற ஆலோசனை என்ன வழங்குறாங்களோ, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன ஆலோசனை வழங்குறாங்களோ அந்த ஒரு ஆலோசனையின் பேர்ல தான் நமக்கு அந்த பிராந்திய மொழிகளை வழக்காடு மொழியாக மாற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, அதன்படி பார்க்குறப்ப 1969 நமக்கு உத்தரப்பிரதேசில் ஹிந்தி லாங்குவேஜையும் 1972 பீகாரில் இருக்கக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜையும் வந்து நமக்கு வழக்காடு மொழியா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிராந்திய மொழிகளை எடுக்க வேண்டாம், பிராந்திய மொழிகளை வந்து நமக்கு இந்த ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து கோர்ட் லாங்குவேஜாக கொண்டு வர வேண்டாம், இங்கிலீஷ் லாங்குவேஜை இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறாங்க, சரிங்களா? அதன் பிறகும் பார்த்தோம்னா தமிழ்நாடு, குஜராத், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்காங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது போகுது. மறுபடியும் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 அந்த ஒரு விஷயம் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராந்திய மொழிகள் வேண்டாம், ஆங்கிலமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கப்ப யூனிஃபார்மா இருக்கு எல்லா மாநிலங்கள்லையும், ஒரு சில மாநிலங்களை தவிர. அப்படிங்கிறப்ப அந்த வழக்குகளை வந்து ரெஃபரன்ஸா எடுத்து வேற மாநிலங்கள்ல பயன்படுத்துவாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதனால பிராந்திய மொழிகள்னு வந்துருச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நம்மளால ரெஃபரன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. மொழிபெயர்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், சரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு சில மொழிகளில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். இதனால ஜுடிஷியரியோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இதனால தான் என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றம் அந்த பிராந்திய மொழிகளை பயன்படுத்த வேண்டாம், ஆங்கிலமே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய காரணங்கள் இதுவாக தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் தமிழ் மொழி வழக்காடு மொழியாக வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மாநில அரசாங்கங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்புல சொல்லப்பட்ட நடைமுறை என்ன, ஆர்டிகல் 348(2)ல மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இருந்தா போதும், ஓகேங்களா? ஆனா தேவையில்லாம நடுவில் கேபினெட் உள்ள வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியலமைப்புல சொல்லப்படாத ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை நாங்க எதுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாநில அரசாங்கங்கள் முன்வைக்கிறாங்க. இதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான ஆர்டிகல் இது ஒன்று இருக்கு. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். தேங்க்யூ.